ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அருணாச்சலம் நீ வருவேன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு 100 days ஆஃப் தோசை சேலஞ்சில் டே 7. சூப்பர். இது வரைக்கும் 6 டைப் ஆஃப் தோசை சுட்டோம். அதுலேயும் நேற்று சுட்ட தோசை தான் வந்து ரொம்ப ஹைலைட். அதுவும் கிரீன் சில்லி தோசைன்னு நம்ம சுட்டோம். அதுக்கு நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் யூடியூப்ல. அதாவது என்ன தோசை சுடலாம் அப்படின்னு ஒரு 4 டைப் ஆஃப் தோசை போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 150-160 பேர் ஓட் பண்ணது இதுக்கு தான், அதாவது கிரீன் சில்லிக்கு தான் ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த தோசை சுட்டாச்சு. இன்னைக்கு அதே இதில் தான் ஒரு தோசை சுட போகிறேன். அது என்ன தோசைங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த தோசையெல்லாம் பார்க்கலைன்னா வீடியோ மேலேயும் கொடுப்பேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துருங்க. பார்க்குற யாருமே லைக் பண்ண மாட்டேறீங்க. என்னன்னு கேட்குற அவனை, என்ன வேணுமாம்மா உனக்கு பார்க்குறீங்க தெரியுது. பட் லைக் கொடுத்தாதான் நிறைய பேருக்கு அந்த வீடியோ போய் சேரும். ஓகே, மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள தோசையை போய் சுடலாம். தோசைக்குள்ள மாவு ரெடியாக உள்ளது. போல மாவு ரெடி. ஆன் பண்ணிடும். இன்னைக்கு என்ன தோசை விட போறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பட் இந்த தோசை இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு புதுமையான தோசை. அது என்ன சொல்றது, யாருமே இது வரைக்குமே பண்ணல. நான் இது வரைக்கும் சர்ச் பண்ண மாதிரி யாருமே அந்த தோசை பண்ணல. இது வரைக்கும் நான் சுட்ட தோசை எந்த தோசையுமே யாரும் இது வரைக்கும் சுட்டுருக்க மாட்டாங்க. அவ்வளோ கன்றாவியான தோசை. வாங்க இதையும் சுட்டு பார்ப்போம். சின்ன தரம் வாங்க இதை சுட்டுருவோம். தோசை விட்டாச்சு. இதுக்கு மேல ஒண்ணு போட போறோம். அதுதான் ரொம்ப வித்தியாசமான ஒரு பொருள். இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. அது என்னன்னு காணிக்கிறேன். ரோஜா பூ. ரோஸ் பூ தோசை தான் விட போறோம். ஹனி அண்ட் ரோஸ். ரோஸ் பூவும் போட்டு மேல ஹனியும் ஊற்றி ஒரு தோசை விட போறோம். ரோஸ் பூ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. அது இடபிள் தான், பிரச்சனை இல்லை. ஸோ அதை வச்சு ஒரு தோசை ட்ரை பண்ணலாம். அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் லவ்லியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ரோஸ் பூ போட்டு தோசை சுடுறோம். வாங்க ரோஸ் பூ போட்டுக்கலாம். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக நெய் கொஞ்ச நேரம் மூடி வச்சு எடுத்துடலாம். முருகல் ஆயிடுச்சு. ப்ளஸ் இந்த ரோஸ் பூட கலரே மாறிடுச்சு. பாருங்க, ரோஸ் பூ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. தோசையும் நல்ல முருகல் ஆயிடுச்சு. இது கூட நம்ம ஹனி சேர்த்துக்கலாம். க்ளோஸ்அப்ல பாருங்க எப்படி இருக்குன்னு. வாங்க இதை ரோல் பண்ணிக்கலாம். ரோஸ் பூ பிளஸ் ஹனி. அங்கே ஒரு பைட் வச்சுக்கலாம். இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, சூப்பர். அதோட வர சூப்பரு. அது ரோஸ் பூ எனக்கு அந்த டேஸ்ட் தெரியல. அந்த ஹனியும் அந்த நெய்யும் ஊற்றினோன்னா இன்னும் அது நல்ல ஃப்ளேவர் ஆயிடுச்சு. ரோஸ் பூ நல்லா வெந்துருச்சு. ரோஸ் பூ கூட நல்லா தான் இருக்கு. ரோஸ் பூவில் நிறைய இதெல்லாம் செய்வாங்க. அதாவது குல்கந்துன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க ரோஸ் பூவில். ஸோ அதனால ஈடபிள் தான், பிரச்சனை இல்லை. இதுலேயும் போட்டேன். இது நல்லா இருக்கு. தோசை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. டேஸ்ட் அந்த ஹனி ஊற்றுனனால நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா? எனக்கு பர்சனலாக தோசை பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக தோசை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது